துக்கங்களை இயேசு ஏற்றுக்கொண்டார், சுமந்து கொண்டார். கர்த்தரை எண்ணி பாருங்க, தேவனை துதித்து பாருங்க, அவர் செய்த நன்மைகளை எண்ணி பாருங்க. இயேசுவே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம். ஹல்லேலூயா. ஓ ரிஷால பௌரி நோனி நிகல பௌரி ஷலமா. ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. இயேசுவே, எங்களை பலப்படுத்தும். இங்க வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் பலப்படுத்தும் ஆண்டவரே, பலப்படுத்தும் ஆண்டவரே, பலப்படுத்தும் ஆண்டவரே, பலப்படுத்தும் ஆண்டவரே. உம்முடைய ஆவியினாலே பலப்படுத்தும் ஆண்டவரே, உம்முடைய வசனத்தினாலே பலப்படுத்தும் ஆண்டவரே. அல்லேலூயா. பலப்படுத்துக, பலப்படுத்துக, பலப்படுத்துக. ஏசப்பா, ஜோதரப்பா, 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 ஜோதரப்பா. அல்லேலூயா. பலப்படுத்துக ஆண்டவரே, ஒவ்வொருவரையும் பலப்படுத்துக ஆண்டவரே, ஒவ்வொருவரையும் பலப்படுத்துக ஆண்டவரே, ஒவ்வொருவரையும் பலப்படுத்துக ஏசப்பா. அல்லேலூயா. Shalabauridо Kurushinbe Kurushinbe Kankinde Darive Kurushinbe Kurushinbe Kankinde Darive ராலலாதல் ராலலாதல் என் பேர்காய் சாகிட்டார். பிராணநாதன் பிராணநாதன் என் பேர்காய் சாகிட்டார். பாவத்தின் காட்சியே ஆத்மாவே பார்த்திடாய். பாவத்தின் காட்சியே ஆத்மாவே பார்த்திடாய். தேவத்வாரன் சாபத்தில் ஆயினான். தேவத்வாரன் சாபத்தில் ஆயினான். குருசிந்தே குருசிந்தே கஷ்டங்கள் வந்தாலும் கஷ்டங்கள் வந்தாலும் கஷ்டங்கள் வந்தாலும் நஷ்டங்கள் இருந்தாலும் கிருஷ்ணனின் காட்சியே தரிசித்தே
அந்த சிலுவையை பாருங்க. நம்முடைய பேருக்காகத்தாங்க அவர் இந்த பாடுபட்டார். எத்தனை பேருக்கு நம்பிக்கை இருக்கு? இயேசு எனக்காகத்தான் இந்த பாடுகள் பட்டார், எனக்காகத்தான் இந்த கஷ்டப்பட்டார். நான் நல்லா இருக்கணும், நான் சுகமா இருக்கணும், இந்த பூமியில நான் ஆசீர்வாதமா இருக்கணும். ஹல்லேலூயா. என்ன பார்க்கிறவங்க அவரை பார்க்கணும்னு அவர் விருப்பப்பட்டு எனக்காக இந்த பாடுகளை ஏற்றுக்கொண்டார், எனக்காக இந்த கஷ்டத்தை ஏற்றுக்கொண்டார், எனக்காக இந்த உத்தரவத்தை ஏற்றுக்கொண்டார். அவன் நம்பிக்கை உள்ளவங்க எனக்காகத்தான் இயேசு இந்த பாடுகளை ஏற்றுக்கொண்டார், எனக்காகத்தான் இந்த துக்கத்தை ஏற்றுக்கொண்டார், எனக்காகத்தான் இந்த அவமானத்தை ஏற்றுக்கொண்டார். ஹல்லேலூயா. நான் அவமானப்பட வேண்டிய அவசியம் இல்லை, நான் துக்கப்பட வேண்டிய அவசியம் இல்லை, நான் வியாதியை சுமக்க வேண்டிய அவசியம் இல்லை, நான் வறுமையை சுமக்க வேண்டிய அவசியம் இல்லை. எனக்காக 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 இயேசு பாடுபட்டார். ஓ சொல்லுகிறவர்கள் அவரை எனக்காகத்தான் இயேசு இந்த பாடுகளை பெற்றார் என்று சொல்லுகிற தேவ ஜனமே, ஓ ரிகலமோ ரினோ ரிகலமோ ரிஷபலமரமரமரமா. நம்பிக்கை உள்ளவங்க தேவன் எனக்காகத்தாங்க இந்த பாடுகளை பெற்றார் என்று நம்பிக்கை உள்ளவங்க கரங்களை தட்டி தேவனை துதியுங்க. எனக்காக அவர் பட்ட பாடு, ஓ ரிகலமோ ரினோ. தேவன் எனக்காக இந்த பாடுகளை பட்டார். நான் கர்த்தரோடு நடக்கணும், கர்த்தரை விட்டு நான் போக கூடாது, தேவன் கிட்ட கிட்டி சேரணும். இதுதான் என் தேவனுடைய நோக்கம். இதற்காகத்தான் இத்தனை பாடுகள். அந்த தேவன் எனக்கு செய்த இரக்கத்திற்காக நான் என்னத்தை செலுத்துவேன், என்னத்தை செலுத்துவேன். அவர் கொடுத்த அந்த இரக்கம் சாதாரணமானது அல்ல, அவர் கொடுத்த மன்னிப்பு சாதாரணமானது அல்ல. அல்லேலூயா. அந்த தேவனுக்காக நம்முடைய இருதயத்தை அவர் பக்கமா திருப்பி, அவர் பக்கமா திருப்பி அவருடைய நாமத்தை உயர்த்துங்க, அவருடைய நாமத்தை உயர்த்துங்க. கர்த்தர் சர்வ வல்லமையுள்ள ஆண்டவர் இங்க வந்திருக்கிறார், சதா காலமும் உயிரோடு இருக்கிற ஆண்டவர் இங்க வந்திருக்கிறார், சொல் தவறாத தேவன் இங்க வந்திருக்கிறார். கரங்களை தட்டி அந்த தேவனை உயர்த்துங்க, அந்த தேவனை மகிமைப்படுத்துங்க, அந்த தேவனுக்கு சோதனம் செலுத்துங்க. ஓ ரீ ரீ கால பௌரி நோ ரீ கபால பார 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 பார. கடந்த 10 மாதமாய் கர்த்தர் அவளை பாதுகாத்தபடியா அந்த 11வது மாதம் முழுவதும் அவர் நம்முடைய எல்லா காரியங்களையும் கைகூடி வர பண்ணுகிற கர்த்தரா இருக்கிறபடியா நாம் கரங்களை தட்டி அந்த தேவனுக்கு மகிமை செலுத்துவோமா? ஓ ரிகாபாலா பாரா பார விகால பௌரி ஷலமா ரிஷபாலா பாரா பார விகால பௌரி நௌனி கலமா. உண்மையிலே கர்த்தர் நல்லவர். இதுவரைக்கும் அவர் நமக்கு உதவி செய்து வந்திருக்கிறார். இனியும் தேவன் நமக்கு உதவி செய்ய வல்லமில்லவர். கர்த்தர் உதவி செய்வார் என்கிற நம்பிக்கை உள்ளவங்க தேவன் என்னை நடத்துவார், என்னை காப்பாற்றுவார், என்னை பாதுகாப்பார், எனக்கு வேண்டிய எல்லா காரியங்களையும் என் தேவன் எனக்கு செய்வார் என்று நம்பிக்கை உள்ளவங்க கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்தலாம். ஓ ரிகா பாலா பாரா 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 பாரி விகால பௌரி ஷலமா. ஆண்டவரே சோத்திரம் சோத்திரப்பா. கர்த்தர் மட்டும் நமக்கு உதவி செய்தபடினா
அந்த திரியேக தேவனும் குமாரனாகிய இயேசு பரிசுத்த ஆவியானவரும் நம் நடுவில் இருக்கிறபடினா, பிதாவாகிய தேவன் குமாரனாகிய இயேசு பரிசுத்த ஆவியானவர் இந்த திரியேக தேவன் நம் நடுவில் இருக்கிறபடினா, கரங்களை தட்டி அவருக்கு மகிமை செலுத்துவோம். கர்த்தர் தொடர்ந்து நம்மளை நடத்தவும், கர்த்தர் நம்மளோடு பேசவும், பெரிய காரியங்களை செய்யவும் நம்மள ஒருவர் செபிப்போம். இம்மட்டும் பாதுகாத்தவரை துதிக்கிறேன். இம்மானுவேலராக இருந்தீர், அரக்காம சோத்திருக்கிறேன். இம்மட்டும் சொந்தம் பாராட்டி எங்களை தூக்கி சுமந்த தேவனே துதிக்கிறேன். எங்களுக்காக ரத்தம் சிந்தினவரே துதிக்கிறேன். எங்களுக்காக அடிக்கப்பட்டவரே துதிக்கிறேன். எங்களுக்காக பிக்கப்பட்டவரே துதிக்கிறேன். யாம் துதிக்கிறேன். நீதியின் சூரியனை எங்கள் மேல் உதிக்கும்படி நீ கிருபை செய்தக்காம சோத்திருக்கிறேன். அப்பா, நீ சாத்தானோடு வெற்றி பெற்றீர், அதற்காம சோத்திருக்கிறோம். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி சோத்திரம் பாம துதிக்கிறோம். அநாதி தேவனே துதிக்கிறேன். அதிசயமான தேவனே துதிக்கிறேன். அற்புதமான தேவனே துதிக்கிறேன். யாம் கடந்த 10 மாதம் முழுவதும் ஆபத்துகள், விபத்துகள், மரணங்கள், துன்பங்கள், துக்கங்கள், அப்பா ஆக்சிடென்ட்கள், இடர்பாடுகள் வந்த போதிலும் இதோ நான் இருக்கிறேன் என்று சொல்லி கரம் பிடித்து வழி நடத்தினீர். அப்பா துதிக்கிறேன். எங்களை ஆராய்ந்து அறிந்த தேவனே துதிக்கிறேன். எந்த நிலையில் நாங்கள் இருக்கிறோம் என்று அறிந்த தேவனே துதிக்கிறேன். அப்பா பறந்து வந்து அப்பா துதிக்கிறேன். பட்சியை போல் பாதுகாத்தவரே துதிக்கிறேன். இருக்கிறவராக இருக்கிறேன் சொன்னவரே துதிக்கிறேன். ஆராதனைக்கு உரியவரே துதிக்கிறேன். துதிக்கிறேன் துதிக்கிறேன் துதிக்கிறப்பா துதிக்கிறேன். இந்த 10 மாதம் வரைக்கும் காத்தது போலப்பா துதிக்கிறேன். இனிமேலும் வருந்த 11ஆவது மாதத்தில் இந்த 2ஆம் தேதியில பாம துதிக்கிறேன். நன்றியோடு சோதரிக்கிறேன். இந்த நாளை எத்தனை பேர் காணாமல் போய்விட்டார்கள். ஆனால் கர்த்தரோ எங்களுக்கு நீ தயவும் இரக்கமும் மகிமையும் பாராட்டினபடியால் இருதயத்தின் ஆழ்த்திருந்த நன்றியோடு சோதரிக்கிறேன். இந்த 11ஆவது மாதத்திலப்பா ஒரு விடுதலையின் மாதமாக பாம துதிக்கிறோம். ஒரு ஆசீர்வாதம் உள்ள மாதமாக, ஒரு விசாரிப்பின் மாதமாக, சத்துருக்களை வெல்லக்கூடிய ஒரு மாதமாக நீ ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். பாம துதிக்கிறோம். இப்பொழுது முதல்ல பாடின பாடல்கள் எல்லாவற்றையும் எங்களுக்காக நீர் மறித்து எங்களுக்காக எல்லாவற்றையும் சகித்தீர் என்ற ஆராதனையிலே நாங்கள் ஒப்பு கொடுத்தபடியால் துதிக்கிறோம். இப்பொழுது தேவரீர் அப்பா துதிக்கிறோம். அப்பா சபை தலைவரை கரங்கள் ஒப்பு கொடுக்கிறப்பா துதிக்கிறேன். நீங்க பேசுங்கப்பா, நாங்க கேட்கிறப்பா துதிக்கிறேன். எங்கள் செவியும் எங்கள் அப்பா இருதயத்தை நீங்க விருத்த சேதனை செய்யுங்கப்பா துதிக்கிறேன். ஒரு வார்த்தை கூட கீழே விழாதபடி அப்பா எங்கள் இருதயத்தில், எங்கள் ஆத்துமாவிலும், எங்கள் சிந்தனையில உட்பிரவேசிக்க உதவி பண்ணுங்கப்பா துதிக்கிறேன். பாவிகள் ரட்சிக்க தானே நீங்க வந்தீங்கப்பா. பரிகாரியாக வந்தவரே துதிக்கிறோம் 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 துதிக்கிறப்பா துதிக்கிறேன். இவ்வளவு பாடுகளையும் இவ்வளோப்பா கூட்டங்களிலும் அப்பா ஜனங்களுக்கு மத்தியில் அப்பா நீ நிந்தையை அனுபவித்து எங்களுக்காக இந்த சம்பாதித்த இந்த மீட்பு காய் இருதயத்தின் ஆழ்த்திருந்து துதிக்கிறோம் 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 துதிக்கிறப்பா துதிக்கிறோம். இப்படிப்பட்ட சத்திய வசனத்தை எங்கள் உள்ளத்தில் நித்தியமாக ஏற்றுக்கொள்ள நீங்க உதவி செய்யுங்க பாம துதிக்கிறேன். கேட்கிறதான செய்தி எங்கள் வாழ்க்கையில் ஓடத்தக்கனையாக நீங்க கிருபை செய்யுங்க பாம துதிக்கிறோம். பாம துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிற பாம துதிக்கிறோம். என்ன பாம துதிக்கிறோம். எங்களுக்கு தேவையான இந்த தேவாலயத்தை நீங்க கட்டித்தரங்க பாம துதிக்கிறோம். பாம துதிக்கிறேன். நாங்கள் அதில் பாம துதிக்கிறோம். சொந்தமாக பாம துதிக்கிறோமா, ஆராய்ந்து துதிக்க சொத்தரிக்க தேவன் தாமே கிருபை செய்வீராக. கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும் என்று சொன்னீரே. அப்போ உங்கள் தேவைகள் நிறைவாக வரைக்கும் பெற்றுக்கொள்வீர்கள் என்று சொன்னவங்களே துதிக்கிறோம். ஒன்றுமில்லாத அந்த உலகத்தில் நாங்கள் வந்த பாம துதிக்கிறோம். நீரோ எங்களுக்கு தயர் பாராட்டி நீர் அரக்கம சொல்லி இன்னமும் அப்பா நீர் எங்களுக்கு தயர் பாராட்டி இந்த தேவாலயங்களை கட்டி கொடுக்கும். அந்த அதில் அநேக ஆசீர்வாதங்களை நன்மையை பிறக்கத்தக்கனையாக நீங்க உதவி செய்யும். எங்க சபைக்கு ஒரு ஆசீர்வாதம் பாம துதிக்கிறேன். ரெட்டிப்பா ஆசீர்வாதம் கூப்பிடுற நேரத்தில் நீர் குரல் கொடுக்கிற மாதிரி எங்கள் சபை குரல் கொடுக்கிறதற்காய் நன்றியோடு சோத்தரிக்கிறேன். எங்களுக்கு விசாரிக்கிற இந்த ஊழியக்காரருக்காய் சோத்தரிக்கிறப்பா துதிக்கிறேன். எங்களை வழிநடத்துகிற இந்த ஊழியக்காரருக்காய் சோத்தரிக்கிறேன். அப்பா ஜாய் செய்யும் போது கரங்களை ஒப்பு கொடுக்கிறப்பா துதிக்கிறேன். நீ தூரத்துக்கு பாம துதிக்கிறேன். தேவனப்பா அவருடைய பொய்க்கல் வரத்திலும் கூட இருங்க. தேவாலயங்களை தரிப்பித்து இருக்க நீங்க உதவி செய்யுங்க பாம துதிக்கிறேன். அவன் செய்யும் வேலையெல்லாம் நீங்க ஆசீர்வதித்து கொடுங்க பாம துதிக்கிறேன். அவன் செய்யும் வேலையெல்லாம் 1ஆம் நம்பராக இருக்கத்தக்கனையாக அப்பா உதவியாக இருக்கும் மக்கள் கிறுக்கு திருக்கு பண்ணாதபடி பாம துதிக்கிறேன். எல்லாவற்றையும் சமாதானமா ஒருமனப்பட்டவர்களாக மனிதர் அப்பா அந்த தலைவர்கள் ஆச்சரியப்படத்தக்கனையாக கர்த்தருடைய கரம் கொண்டு இருக்கிறதுக்காக சௌத்தரிக்க பாம துதிக்கிறேன். அவனை கொண்டு அநேக காரியம் செய்யுங்க. அவனுடைய போக்கில் வரத்திலே கூட இருக்கிறதுக்காக சௌத்தரம். அப்பா அவன் எங்களை தாழ்த்தி முத கரங்கள் ஒப்பு கொடுக்கிற பாம துதிக்கிறேன். அல்லேலூயா. தங்கத்துக்காக சௌத்திரம். தங்கத்துக்கு நல்ல பூர்ண சுகத்தையும் பலத்தையும் நீங்க கொடுங்கப்பா. அம்மாவுக்காய் சௌத்திர பாம துதிக்கிறேன். பாம துதிக்கிறேன்.
துதிக்கிறேன். பாப்பாவுக்காய் அப்பா துதிக்கிறேன். மருமகனுக்காய் சோத்தரிக்கிறப்பா துதிக்கிறேன். எல்லாரையும் நீ ஆசீர்வதிக்க தேவன். அதே மாதிரி எங்களையும் நீங்க ஆசீர்வதிங்கப்பா துதிக்கிறேன். ஆண்டவரே, இந்த கிருபை எங்களை தாங்கட்டும். ஆண்டவரே, நாங்கள் தடுமாறி கண்ணீரோடு நிற்கும்போது நீர் ஒருவர் தான் எங்களோட கூட இருக்கிறீர். அதற்காக சோத்தரிக்கும் விடுதலை நாயகனே, இந்த ஆரம்பம் முதற்கொண்டு முடிபட்டும் தேவன் எங்களோடு கூட இருப்பீராகப்பா துதிக்கிறேன். எங்கள் தேவைகளாம் இந்த ஓய்வு நாளில் சந்தித்து எங்களை விடுதலையாக்குவதற்காக சோத்தரிக்கும். நீர் அறிவீர், அதற்காக சோத்தரி தாழ்த்துகிறோம். எல்லாரும் வெற்றி பெற்று சமாதானத்தோடு கம்பீரமாக இந்த ஸ்தலமாக்கி இந்த எருசலேமுக்கு வர கர்த்தர் தம்மை உதவி செய்வீராக. எங்களை தாழ்த்துகிறப்பா. சிறு பிள்ளைகளையும் நீங்க ஆசீர்வதிங்கப்பா துதிக்கிறேன். குள்ளநோய் எதுவும் பரவாதபடி பாதுகாத்துக் கொள்ளுங்கப்பா. வேத வசனத்தை எங்களுக்கு தந்திருக்கிறபடியா துதிக்கிறேன். அதை ரசித்து அப்பா எங்கள் இதயத்தில் வைத்துக்கொள்ள அதன்படியே நடக்க உதவி செய்யுங்க. தாழ்த்துகிறோம். சகல துதிகன மகிமை உமக்கே என்பவர் இயேசு கிறிஸ்து நிமித்தம் ஜெபங்கள் நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். உட்காரு, உட்காரு. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ஆண்டவராய் இயேசுவின் நாமத்தினால் உங்கள் யாவரையும் நான் வாழ்த்துகிறேன். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வாராக. ஒரு சில அறிவிப்புகள் கொடுக்குறேன், கவனமாய் கேளுங்க. நம்ம அநேக காரியங்களை இந்த உலகத்தில் வெற்றி அடைய வேண்டும். உங்களுடைய முழுமையான ஒத்துழைப்பு இருந்தால் தான் ஊழியத்திலே என்ன செய்ய முடியும், வெற்றி அடைய முடியும். எல்லா காலமும் நம்ம ஒன்று போலையே பார்க்கறதுனால தான் நீங்களும் ஆசீர்வாதமாக இல்லை, சபையும் இல்லை, ஆசீர்வாதமாக இல்லை. அப்போ நீங்கள் நம்ம ஒரு காலத்துக்கு ஒரு காலம் என்ன செய்யணும், மாறி போக வேண்டியிருக்கு. ஆமாம், காலத்துக்கு காலம் நம்ம என்ன செய்யணும், மாற வேண்டும். ஆண்டவருடைய வருகை சமீபமாக இருக்கிறது. அதனால் நம்ம இருக்கிற நாட்களில் தேவனோடு என்ன செய்யணும், இடைப்படணும். அதனால் ஒரு சில காரியங்கள், ஒரு சில அறிவிப்புகளை வருகிற ஆண்டுக்கு நாம் செய்ய போகிற காரியங்கள். சிறு பிள்ளைகள் வைத்திருக்கிறவர்கள் எல்லாரும் நல்லா கவனிக்கணும். முக்கியமான விஷயத்தை நான் சொல்கிறேன். நீங்கள் அங்கிட்டுக்கிட்டுமா சிதறக்கூடாது, என்ன தான் கவனிக்கணும். அறிவிப்புனா வேறு ஏதோ அப்படின்னு நினச்சிடக்கூடாது. சிறு பிள்ளைகள் செஞ்சா இருக்கான், சந்தோஷம் இருக்கிறான், தயார் இருக்கிறான். அதே மாதிரி இந்த சிறு பிள்ளைகள் வைத்திருக்கிறவங்க எல்லாருக்கும் டெய்லி ஒரு வசனம் உங்களுடைய வாட்ஸ்அப்புக்கு வரும். அது இந்த டெய்லி ஒரு வசனம் கொடுக்கப்படும். இந்த டெய்லி இந்த ஒரு வசனத்தை நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு என்ன செய்யணும், சொல்லிக் கொடுக்கணும். 7 வசனம் இருக்கணும். நமக்கு சண்டேஸ் கிளாஸு இல்லாதனால இந்த 7 வசனத்தை இங்கே வச்சு என்ன செய்யப்படும், கேட்கப்படும். இதுதான் வருகிற ஆண்டில் உங்களுக்கு பரிசு கொடுக்கப்படும். அங்கே எப்படி நம்ம செய்தோமோ அதோட இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். போக போக அடுத்து நம்ம சேஞ்ச் பண்ணுவோம். இந்த காரியத்திற்கு யார் பொறுப்பாக செய்கிறீங்கிறீங்க? தினமும் காலையில் 5 மணிக்குள்ள ரீச் ஆயிடணும் வசனம். அதுதான் ரொம்ப முக்கியம். 5 மணிக்கு வசனம் என்ன செஞ்சணும், வாட்ஸ்அப்பில் ரீச் ஆயிடணும். இந்த சில்ட்ரன்ஸ் அருணே செஞ்சிடலாமா? சரி, சிறு பிள்ளைகள் காரியத்தை அவர் தான் பொறுப்பு. அட்மின் மட்டும்தான். அட்மின்னு நீ மட்டும் இருக்கக்கூடாது, என்னையும் சேர்த்துக்கணும், பாஸ்டமாவையும் சேர்த்துக்கணும். சரியா? ஆமாம். இப்போ நாங்கள் அவன் போடுறத நாங்கள் பார்ப்போம். இதுக்கு மேற்பார்வையெல்லாம் இருக்குது. இது ஃபஸ்ட்டு. இப்போ சிறுபிள்ளைகள் காரியம் இப்போ யார் கண்ட்ரோலில் இருக்குது? அருண் கண்ட்ரோல். நீங்கள் சிறுபிள்ளைகள் வச்சுருக்கிறவங்க அத்தனை பேருமே உங்கள் ஃபோன் நம்பரை கொடுக்கணும். அவர் குறிப்பு ஆன் பண்ணிடுவார். அதில் அட்மின் மட்டும்தான் செய்தி, வேறு யாரும் என்ன செய்ய முடியாது, போட முடியாது. நாங்கள் லாக் பண்ணிடுவோம். அட்மினுக்கு மட்டும்தான். 2வது அறிவிப்பு வாலிபர்களுக்கு. வாலிபர்கள், வாலிப பிள்ளைகள் இருக்கிறீங்க. உங்களுக்கும் ஆண்களும் பெண்களும் இதிலெல்லாம் வாலிபர்கள்லாம் எல்லோரும் சேர்ந்து இதில் 16 வயதுலேருந்து 40 வயது வரைக்கும் உள்ளவங்க எல்லாருமே வாலிப லிஸ்ட்டில் நாங்கள் நிச்சயிக்கிறோம், வைக்கிறோம். ஆமென், அல்லேலூயா. இது ஒரு குறிப்பு, இது ஒரு குறிப்பு. புரிஞ்சா? ஆமாம். இது
சர்ச்சு யூத்து அப்படி சொல்லிட்டு இந்த குரூப் என்ன செய்யணும்னா வாரத்துக்கு 2 முறை, இந்த யூத்துகள் வாரத்துக்கு 2 முறை எங்க இந்த வாலிபர்களை குறித்து வசனம் இருக்கு, அந்த வசனத்தை நான் படித்தேன், இந்த வசனம் பொருள் இது, இந்த வசனத்தில் நான் கற்றுக்கொண்டேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு இது கொடுக்கணும். இதில் நீங்கள் அட்மின் 2 பேர் இருக்கலாம், 2 பேர் தான் இருக்கலாம். அதில் பாஸ்டமாகவும் நானும் என்னைக்குவோம் அட்மினாக இருக்கணும். மெயினாக நாங்கள் தான் அட்மின். ஆனால் நீங்கள் குரூப்பு ஓப்பன் பண்ணும்போது நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னு எங்களுக்கு தெரியணும். ஒருவேளை நீங்கள் அதில் தவறாக இருந்தால் நாங்கள் டெலிட் பண்ணவோ இல்லை நாங்கள் எக்ஸ்ட்ரா அதில் ஏதாவது ஆட் பண்ணுவோ நிச்சயம். அதுக்காக எங்களை அட்மினாக நாங்கள் கூட இருக்கிற காரணம் அதுக்கு தான். சரியா? இந்த காரியத்திற்கு யார் லீடர்ஷிப்புக்கு வர்றீங்க? 2 பேர் வேணும். ஹலோ, சீக்கிரம் முடிஞ்ச வட்டி சீட்டு போட்டுடலாமா? சொல்லுங்க, சீட்டு போட்டுடலாமா போட வேண்டாமா? நீன்னு விசேஷமாக சொன்னால் அது சிக்கல். அதனால் எல்லா பேரும் எழுதி சீட்டு போட்டுருவோம். ஏன்னா அதுக்குள்ளேயே எல்லோரும் பேப்பர் ரெடியாக வச்சு இன்றைக்கி அதை முடிச்சுட்டு தான் போகணும். சரியா? ஓகே. 3வது, பெண்கள். நீங்கள் நிறையா இருக்கிறீங்க, உங்களையும் நான் விடுற மாதிரி இல்லை. ஆமே, அல்லேலூயா, சோத்திரம். என்ன ரொம்ப அமைதியாக இருக்கீங்களே. நான் எவ்வளோ தரிசனத்தோடு ஒரு காரியத்தை செய்து வர்றேன், நீங்கள் என்னடானா இவ்வளவு கீழே எப்படி இருக்கிறீங்கன்னா ஆச்சரியமாக இருக்கு. கேட்குறீங்களா? பெண்களும் இதே மாதிரி தான். எல்லாரும் ஃபோனில், சில பேருக்கு ஸ்மார்ட் ஃபோன் இருக்காது, அவங்களுக்கு என்ன செய்யணும், நாங்கள் குரூப்பில் ஃபோன் நம்பரில் என்ன செஞ்சணும், இந்த டாபிக்கு தான் நாங்கள் போட்டிருக்கோம் அப்படின்னு என்ன செய்யணும் சொல்ல வேண்டியிருக்கோம். மற்றவங்க எல்லாருமே வாட்ஸ்அப்பில் பார்த்துக்குருவாங்க. வாட்ஸ்அப்பில் பார்க்க முடியாதவர்கள் அவங்களுக்கு நீங்கள் ஃபோனில் என்ன செய்யணும், தகவல் கொடுக்கணும். இதே மாதிரி தான் வாலிய பிள்ளைகளே மாதிரி தான் பெண்களும் வாரத்துக்கு 2 முறை அந்த பைபிளில் எந்த சைடில் நம்ம வாசித்திருக்கிறோம், எது நம்மளை தொற்றுருக்கு, இந்த பெண்கள் ஊழியத்தில் எப்படி இருந்திருக்கிறாங்க. இப்போ தெபரால் எடுத்திங்கன்னா ஊழியத்தில் எப்படி இருந்தது, எஸ்தர் எப்படி இருந்தது போல் பல பெண்கள் இருக்கிறாங்க ஊழியத்தில். பைபிளில் ஏகப்பட்டது இருக்குது. நீங்கள் வாசித்ததை நீங்கள் அதில் என்ன செய்யணும், போடணும். அதில் பொருள் போடணும். அது எதற்காக எழுதப்பட்டதுங்கிறதெல்லாம் என்ன செய்யணும், ஒரு 3 பாயிண்டாக போட்டு அந்த இதை வந்து என்ன செய்யணும், அப்லோடு பண்ணணும். ஆனால் அட்மின் மட்டும்தான் செய்திங்க, வேறு யாரும் இதில் என்ன செய்ய முடியாது, செய்தி போடக்கூடாது, அட்மினுக்கு மட்டும். அதனால் நம்ம 4 பேர் அட்மினாக இருப்போம். ஒரு சில பேர் உங்களுக்கு சொல்லணும், நான் இந்த செய்தி நான் படித்தேன், எனக்கு இப்படி இதாச்சு அப்படின்னா நீங்கள் டக்குன்னு பாஸ்டருக்கோ இல்லைன்னா பாஸ்டர்மாருக்கு என்ன செய்யுங்க, ஃபோன் பண்ணிட்டீங்கன்னா அவங்க என்ன செய்வாங்க, டக்குன்னு அந்த இதை என்ன செஞ்சிருவாங்க உங்கள் சார்பாக. நீங்கள் ஸ்மார்ட் ஃபோன் இல்லாமல் இருப்போம் இல்லையா, அவங்க ஃபோனில் இப்போ படிக்கிறாங்க இல்லையா, அவங்களுக்கும் நம்ம வாய்ப்பை கொடுக்கணும். இன்னார் இந்த வசனத்தை படித்து இந்த தகவல் அதை போட்டோடனே கீழே அவங்க பேரை போட்டு என்ன செஞ்சிருவான், ரீச் பண்ணிடுவான். ஆமே, அல்லேலூயா. நான் சொல்கிறது புரியுதா? யாரும் அதில் என்ன செய்ய முடியாது, விடுபட முடியாது. எல்லாருக்கும் வாய்ப்பு. அட்மின் மட்டும்தான் இல்லை, பெண்கள் எல்லாரும் அதில் அடுத்த ஆண்டு. சரியா? இது எல்லாமே உங்களுக்கு டைரி கொடுக்குறோம். இப்போ நீங்கள் வாட்ஸ்அப்பில் போட்டோம் அப்படின்னு விட்டக்கூடாது. இப்போ அருணுக்கானாலும் தான், வாலிப பிள்ளைகளுக்கானாலும் அதான், பெண்களுக்கானாலும் அதுதான். இப்போ எப்படின்னா நீங்கள் எல்லோரும் டைரி வச்சு உங்களுக்கு கொடுக்குறோம். டைரி இப்போ ரெடி ஆயிடுச்சு, இனிமேல் இந்த வாரத்தில் வந்தாலும் வந்துடும். டைரி ரெடி பண்ணுறதுனால நீங்கள் என்ன போட்டிருக்கீங்களோ அது டைரியில் என்ன செய்யணும், எழுதி வைக்கணும். வாட்ஸ்அப்பில் அழிஞ்சா கூட டைரியில் என்ன செய்யாது,
அழியாது. புரிஞ்சிட்டீங்களா? இப்போ எத்தனை குரூப் இருக்கு இப்போ நம்மகிட்ட சொல்லுங்க? 3 குரூப் இருக்கு. இந்த 3 குரூப்பையும் ஆல்வேஸ் இந்த பெண்களுக்கும் யார் அட்மின்னு, பெண்களை வந்து கொஞ்சம் சேஞ்ச் பண்ணலான்னு இருக்கிறேன். அதனால் இந்த இதெல்லாம் நம்ம கொஞ்சம் வேத நாலேஜ் உள்ளவங்களெல்லாம் என்ன செய்யணும், அட்மினாக போடணும், அதை இது பண்ணணும். அதனால் இந்த ஜெபக்குழு ஒன்று இருக்கு இல்லையா, அதில் கொஞ்சம் சேஞ்சு வரும். சரியா? அதில் சேஞ்சு வரும். மற்ற இதுகளில் நீங்கள் இந்த இதுக்கு கொஞ்சம் மாற வேண்டிய வரும். ஆமென். அல்லேலூயா. இப்போ நம்மகிட்ட 4 குழு இருக்குது. ஒன்று ஜெபக்குழு ஒன்று இருக்குது, இன்னொன்று இந்த 3 குழு. நீங்கள் என்ன படிக்கிறீங்கன்னு தெரியணும் இல்லையா? வேத வசனம் படிக்கிறீங்களா இல்லையான்னு என்ன செய்யணும், எங்களுக்கும் நாலேஜுக்கு வரணும் இல்லையா? அதனால் வாரத்துக்கு 2 முறை நீங்கள் இதை என்ன செய்யணும், ஃபாலோ பண்ணணும், இதை எழுதணும். சரியா? இந்த 3 குழுவையும் புரியுதா நான் சொல்கிறது? இந்த 3 குழுவையும் மேனேஜ்மெண்ட் பண்ணுறதுக்கு ஒரு ஆள் தேவை. நான் சொல்கிறது புரியுதா? நானே பார்த்துக்கிட்டு இருக்க முடியாது இல்லையா? நான் எங்கேயாவது போயிடுவேன், பார்க்க முடியும், ஒரு நாள் பார்க்க முடியும், ஒரு நாள் பார்க்க முடியாது. அப்போ இந்த 3 குழுவுக்கும் ஒரு மேனேஜர் தேவை. நீங்கள் என்ன போடுறீங்கன்னு வாட்ச் பண்ணுறதுக்கும், நீங்கள் போடலைங்கிறதுக்கும், அது வந்து என்ட்ரு பண்ணுறதுக்கு ஒரு ஆள் தேவை. அதை நான் என்ன நினச்சேன்னா, ஜாயை போடலான்னு நினச்சிருக்கேன். ஜாய் 3 குழுவிலையும் நீ அட்மினாக தான் வருவேன். அவங்களாம் அட்மின், நீயும் அட்மின். இவர் வசனம் போடலைன்னா, இந்த 4 வசனம் போடலைன்னா அந்த டேட்டில் என்ன செஞ்சோன்னா, சிறுபிள்ளைக்கு வசனம் போடலைன்னு வசனம் போடலை, அப்போ அவருக்கு பரிசு கிடைக்கும். அதில் அதுக்கு தகுந்த என்ன செய்யும், ஃபஸ்ட்டு பரிசு போகிறதுக்கு இதாகும். இப்போ இங்கே பெண்களில் வாலிபர்களில் அந்த மாதிரி இந்த வாரம் அவங்க என்ன செய்யலை, இதை செய்யலை அப்படின்னா, இந்த நாளில் இவங்க இந்த வாரத்தில் என்ன செஞ்சிச்சு, விடுபட்டுருக்கு அப்படின்னு ஒன் டைரியில் நோட் பண்ணிடணும். பெண்களுக்கும் அதே மாதிரி நீ இதை வந்து வாட்ச் பண்ணுறது தான். அவங்ககிட்ட வந்து சொல்லலாம், நீங்கள் போடலை அப்படின்னு சொல்லலாம். நீ சொல்லி போட்டாங்கன்னா, நான் சொல்லி போட்டாங்க அப்படின்னா நீ அதையும் டைரியில் என்ன செய்யணும், டேட் போட்டு போட வேணும். இது எல்லாமே உண்மைத்துவத்துக்கு அடையாளம். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்போ நம்ம எல்லாருமே ஒரு ஃபேமிலியாக செயல்பட போகிறோம். சரியா? இப்போ நான் சொல்கிறது எதுக்காக சொல்கிறேன், ஏன் சொல்கிறேன் அப்படிங்கிறதெல்லாம் அப்புறம் போக பார்ப்போம். இதை என்ன செய்வோம் அப்படின்னா, 3 மாதத்துக்கு ஒரு முறை உங்களை எல்லாரையும் வரவழைத்து, கட்டாயம் 3 மாதத்துக்கு ஒரு முறை மதிய வரைக்கும், இல்லைன்னா மதியத்துக்கு மேலே ஒரு லீவு நாளில் நீங்கள் எல்லோரும் வரணும். மிஸ் பண்ணக்கூடாது. அன்றைக்கி யாரும் சாக்கு பக்கம் என்ன செய்யக்கூடாது, சொல்லவே கூடாது. உங்கள் டைரியை தூக்கிட்டு வரணும். உங்களுக்கு உணவு வேணும்னா உணவு நாங்கள் என்ன செய்வோம், ஆயத்தம் பண்ணுவோம். ஆனால் 3 மாதத்துக்கு ஒரு முறை உங்கள் டைரி எல்லாம் வெரிஃபிகேஷன் பண்ணப்படும். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, சோத்திரம். இது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், ரொம்ப லகு, ரொம்ப ரொம்ப லகு. இதை நம்ம ஃபாலோ பண்ணுவோம். ஊழியத்தை வளர்க்கறதுக்கு மட்டும் இல்லை, நீங்களும் வளருவீங்க, ஊழியமும் நிச்சயம் வளரும். நம்ம பாஸ்டரோடு எப்பயும் நிச்சயிக்கிறோம் தொடர்பில் இருப்பதற்கு இது ஒரு, நீங்கள் வீட்டில் இருந்து தான் எல்லாமே. இதெல்லாம் ஈஸி, பைபிளெல்லாம் ஈஸி. போடுறவங்களுக்கு தான் கொஞ்சம் ரிஸ்க் எடுப்பாங்க, படிக்கிறவங்க ஈஸியாக போட்டுருவாங்க. புரிஞ்சிட்டிங்களா? பைபிள் படிக்கிறவங்க ஈஸியாக போட்டுருவாங்க. பைபிள் படிக்காதவங்க தான் கொஞ்சம் தடை, அப்படி கொஞ்சம் என்ன செய்யணும், சிரமப்பட்டுக்கிட்டு இருக்கணும். சரியா? இப்போது இந்த 3 குழு நம்ம உருவாக்குகிறோம். இது எப்போ வர்றது, ஜனவரியிலேருந்து. ஆனால் அது ஆல்வேஸ் டிசம்பர் லாஸ்ட்டில் 2வது வாரத்தில் என்ன செஞ்சிடணும், நடைமுறைக்கு கொண்டு வருவதற்கு நீங்கள் முற்படணும். எல்லாமே இது அது என்னது, சீட்டு போட்டு என்ன செய்யப்படும், இது பண்ணப்படும். இந்த பெண்களுக்கு மட்டும் 2 பேர் நம்ம இது பண்ணுவோம். ஜெபக்குழுவுக்கு 2 பேரை நம்ம என்ன செய்வோம், சேஞ்ச் பண்ணுவோம். இந்த 2 பேர் இங்கிட்டு கொண்டு வந்துட்டு 2 பேர் அங்கிட்ட என்ன செய்வோம், ஜெப லீடிங்க்கு கொண்டு வருவோம். ஆமென், ஆமென். இப்போ நீங்கள் ஒரு கேள்வி கேட்கலாம். உங்களுக்குள்ள கேள்வி இருக்கா இல்லையான்னு எனக்கு தெரியல. உங்களுக்குள்ள கேள்வி இருக்கா இல்லையா அப்படிங்கிறது இப்போ நீங்கள் தான் சொல்லணும். உங்களுக்குள்ள கேள்வி இருக்கா? கேள்வி இல்லைன்னா நீங்கள் தெளிவாக இல்லைன்னு அர்த்தம்.
கேள்வி இருந்தால் கட்டாயம் தெளிவு இருக்குன்னு அர்த்தம். ஏதாவது விடுபட்டிருக்கா சொல்லுங்க, சீக்கிரம் சொல்லுங்க, செய்திக்கு போனோம். விடுபட்டிருக்கு. ஆண்களுக்குன்னு ஒன்று என்ன செய்யல, நீங்க யாருமே கேட்கலையே. என்னையா எங்களுக்கெல்லாம் சொல்லிட்டீங்க, அவங்களுக்கு மட்டும் என்ன செய்யல சொல்லலையே. கொஞ்ச நாள் போட்டு அவங்களையும் ஒன்று சேர்த்து அவங்களையும் வர இயற்குள்ள 6 மாதத்துக்குள்ளே இன்னும் கொஞ்சம் ஆண்களை நம்ம கூட்டி சேர்த்து அவங்களுக்கும் இதை போல் என்ன செய்வோம், வாய்ப்பே உண்டு பண்ணுவோம். ஆமே, அல்லேலூயா. அப்போ எல்லாருக்கும் அட்மின் எல்லாருக்கும் பரிசு உண்டு. நல்லா திறமையாக செயல்பட்டீங்கன்னா எல்லாருக்கும் நல்ல பரிசு உண்டு. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நம்ம ஊழியத்தை எப்படியாவது வளர்க்கணும் அப்படிங்கிறதான் நம்முடைய பிளான். ஆமே, சோத்திரம். இன்னொரு காரியத்தை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். 10 ஆண்டு ஒரு திட்டம் போடுங்க. 10 ஆண்டுக்குன்னு ஒரு திட்டம், சரியா? எத்தனை ஆண்டு திட்டம்? உங்கள் குடும்பத்துக்காக நான் போட்டிருக்கிறேன். சபைக்கு 10 ஆண்டுக்குள்ளே இதெல்லாம் செஞ்சு முடிக்கணும் அப்படின்னு. இந்த 2026 அப்படின்னா 10 ஆண்டு 2036க்குள்ளே தங்கமும் சாய்ஸனும் என்ன செஞ்சிடணும், ஊழியத்திற்கு வந்துடணும். இது ஒரு லாஸ்ட்டு திட்டம். அது 2036க்குள்ள திட்டம். இப்படி நான் 10 ஆண்டுக்கு ஒரு திட்டம் போட்டிருக்கிறேன். அது மாதிரி நீங்கள் 10 ஆண்டுக்குன்னு ஒரு திட்டம் போடுங்க. குடும்பத்தில் போடலைன்னு சொல்லுங்க. நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுதா? எதுக்கு சொல்கிறேன்னு நீங்கள் இது பண்ணிக்கோங்க. அந்த 10 ஆண்டு, அடுத்த ஆண்டு நான் இந்த காரியத்துக்காக, என் மகனுக்கு இல்லை என் மகளுக்கு இல்லை வீடுக்கு இல்லை திருமணத்திற்கு இல்லை வேலைக்கு, இப்படி என்ன செய்யணும் அடுத்த ஆண்டு, அதுக்கு அடுத்த ஆண்டு இந்த காரியம், அதுக்கு அடுத்த ஆண்டு இந்த காரியம் சொல்லி ஒரு திட்டம் போட்டு ஜெபம் பண்ணிக்கிட்டே வாங்க. எங்கத்தையும் கொடுங்க, நாங்களும் ஜெபம் பண்ணுவோம். ஆமே, அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த 10 ஆண்டுக்குள்ளே நீங்கள் ரீச் ஆயிடணும். இந்த 10 ஆண்டில் நீங்கள் என்ன செஞ்சணும், ரீச் ஆகணும். நம்ம சபையும் ரீச் ஆகணும், நீங்களும் என்ன செய்யணும், வளர்ச்சி அடையணும். அதுதான் 10 ஆண்டு திட்டம். நீங்கள் போடுங்க. நாங்கள் போட்டிருக்கிறோம் 10 ஆண்டு திட்டம். 2 கலை சர்ச் இருக்கணும். அதுக்கு இப்பயே நாங்கள் முயற்சி எடுத்துக்கிட்டு இருக்கிறோம். வேலையை ஆரம்பிச்சிட்டோம். அது அடுத்த ஆண்டு நமக்கு சர்ச்சு கட்டாயம் சர்ச்சு பில்டிங் அடுத்த ஆண்டு திட்டம். அடுத்த ஆண்டுலேயே 2 கிளையிலாட்டம் ஒரு கிளையாவது என்ன செய்யணும், உருவாகணும் அப்படிங்கிற ஒரு திட்டம். இதெல்லாம் ஒரு திட்டம், சரியா? இது ஒரு அறிவிப்பு. இதை நீங்கள் செஞ்சீங்கன்னா உங்களுக்கு ஆசீர்வாதம். நீங்களே அந்த எழுத்து உங்களுக்கு ஆசீர்வாதத்தை நிச்சயம் கொண்டு வரும். நான் இதுக்காக ஜெபம் பண்ணேன், எனக்கு நிறைவேறுச்சு, இந்த ஆண்டில் இது நிறைவேறுச்சு, இந்த ஆண்டில் எனக்கு இது நடந்துச்சு அப்படின்னு தேதியை போட்டு அக்யூட்டாக சொல்ல உங்களால் முடியுமா முடியாதா? முடியும். இதுதான் நமக்கு முக்கியமானது. சரி, வருஷத்துக்கு ஒரு முறை டூர் போகலான்னு நினைக்கிறோம். நீங்கள் என்ன சொல்கிறீங்க, போகலாமா? அல்லேலூயா, சோத்திரம். வருஷத்துக்கு ஒரு முறை டூரு 2 நாளாவது வெளியில் போகணும் அப்படின்னு நாங்கள் நினைக்கிறோம். ஒரு சிலர் சொன்னாங்க, ஐயா எங்களை கூட்டிகிட்டு போகிறதுக்கு யாருமே இல்லையா, நீங்களாவது நினைச்சிங்க கூட்டிகிட்டு போங்கய்யா அப்படிங்கிறாங்க. அதனால் வருஷத்துக்கு ஒரு 2 நாள் ஒரு டூர் அங்கே நம்ம ஆண்டவருக்குள்ளே சந்தோஷமாக என்ன செய்யலாம், கர்த்தர் உருவாக்கின ஏரியாவில் போய் பார்க்கலாம். இதுக்காக நீங்கள் ஜெபம் பண்ணுங்க. இதுக்கு ஒரு ஆளை பொறுப்பாக வச்சு அந்த ஆள்கிட்ட நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக என்ன செய்யுங்க, பணம் கொடுங்க. 2 நாள் டூரு எங்கே போகலாம் அப்படிங்கிறத நீங்கள் என்ன செய்யுங்க, நம்ம ஒவ்வொரு வருஷமும் ஒவ்வொரு ஏரியாவாக என்ன செய்யலாம், போய் சுற்றி பார்த்துட்டு வரலாம். ஆமே, அல்லேலூயா, அல்லேலூயா. சந்தோஷம் தானே? சந்தோஷமா சந்தோஷம் இல்லையா? இன்னைக்கு அவசரமாக போகக்கூடியவங்க யாராவது இருக்கீங்களா? பிரதர் போவார், அவர் வரல. அவருக்கு 10 மணி வேலைக்கு போவார், அதனால் அவர் வரலை. எனக்கு கொஞ்சம் பொறுமை கிடச்சிச்சு. பார்த்தேன், அவர் வந்திருந்தா நான் கொஞ்சம் செய்தி இவ்வளவு சொல்லி போக முடியாது. அவர் வராதனால நான் கொஞ்சம் செய்கிறேன், நேரத்தை இழுத்தேன். பரவாயில்ல, கொஞ்சம் நேரம் முன்ன பின்ன ஆனாலும் நீங்கள் பொறுமையை காக்கணும். டயத்துக்கு முடிச்சிருவேன், கொஞ்சம் 5 நிமிஷம் முன்ன பின்ன ஆகும். ஆமே, அல்லேலூயா, சோத்திரம். இப்போயே நான் சொல்லிட்டேன்,
வேறு பாஸ்டர் என்ன எப்படின்னு நினைச்சிடாதீங்க. கர்த்தர் பெரிய காரியம் செய்வார். சரி, போன வாரத்தில் நம்ம ஒரு வசனத்தை கர்த்தருடைய நாமத்தினாலே தியானித்து வந்தோம். என்ன தியானித்தோம்? என்ன தலைப்பு தியானித்தோம்? உணர்வுள்ளவன் உண்டோ? யார் உண்டோ? உணர்வுள்ளவன் உண்டோ? உணர்வு உள்ளவள் உண்டோ? உள்ளவன் உண்டோ? உள்ளவள் உண்டோ அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். அப்போ இந்த உலகத்தில் மனுக்குள்ள எப்படி இருக்கிறது அப்படிங்கிறத பார்த்து நம்ம பார்த்தோம். ஆனால் உணர்வு உள்ளவர்கள் இருக்கிறாங்களா அப்படின்னா மிக மிக குறைவாகவே நிச்சயிக்கிறது காணப்படுகிறதாகவே ஒரு சில வசனங்களை நம்ம பார்த்தோம். அதில் இயேசு ஜனங்களுக்கு என்ன சொன்னார் அப்படிங்கிறது குறித்து நம்ம நிச்சயம் அதில் தான் நம்ம பார்த்தோம் இல்லையா? சோத்திரம். இயேசு ஜனங்களுக்கு என்ன சொன்னார் அப்படிங்கிற ஒரு காரியத்தை அதில் ஒரு சின்ன கெட்டிங் கொடுத்து பார்த்தோம். அதுதான் மத்தேயு 5ஆம் அதிகாரத்தில் எத்தனாவது வசனம்? 3வது வசனம். சாந்த குணம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் எதை சுதந்திரிப்பாங்க? இப்போ நம்ம பூமியை சுதந்திரிக்கக்கூடிய ஒரு காலம் நமக்கு வரணும். ஆமென், அல்லேலூயா. ஏன்னா ஆதாம் அந்த பூமியை என்ன செஞ்சிட்டான்? சுதந்திரிக்காம விட்டுட்டான். பூமிக்குரிய அதிகாரம், வல்லமை எல்லாத்தையும் அவன் என்ன செஞ்சிட்டான்? இழந்துட்டான். ஆனால் நாம் சுதந்திரிக்கணும் அப்படின்னா நாம் இயேசுவினுடைய சாந்தத்தை என்ன செய்யணும்? வேதம் சொல்லுகிறது, நீங்கள் என்னிடத்துல வந்து என்ன செய்யுங்க? கற்றுக்கொள்ளுங்க. யார்கிட்ட போய் கற்றுக்கொள்ளணும்? இயேசுநாதர்கிட்ட போய் என்ன செய்யணும்? கற்றுக்கொள்ளணும். அப்போ கற்றுக்கும் பொழுது அவர் சொல்றாரு, என் நுகம் எப்படி இருக்கும்? லெகுவாக இருக்கும், கஷ்டமாக இருக்காது, லெகுவாக இருக்கும் அப்படிங்கிறாரு. அப்போ நம்ம யார்கிட்ட கற்றுக்கொள்ளணும்னா இயேசுநாதர்கிட்ட போய் என்ன செய்யணும்? கற்றுக்கொள்ளணும். இந்த இயேசுநாதர் சாந்த குணம் உள்ளவராக இந்த பூமிக்கு என்ன செஞ்சார்? வந்தார். ஆமென், அல்லேலூயா. இயேசுநாதர் பூமிக்கு எப்படி வந்தார்? சாந்த குணம் உள்ளவராக வந்தார். பட் நம்ம அவரை ஆராதிக்கிறோம், அவரை வணங்குகிறோம், அவரை தொழுது கொள்ளுகிறோம், அவரைத்தான் நம்ம கும்பிடுகிறோம், அவரைத்தான் நமக்கு தெய்வமாக வச்சிருக்கிறோம். ஆனால் இன்னைக்கு இருக்கிற கிறிஸ்தவர்கள் இந்த குணம் இருக்கா அப்படின்னா, இந்த குணம் இருக்கா? நம்ம பேதுருவை போல இருக்கிறோம். ஆமே, அப்படித்தானே? பேதுரு எப்படி இருப்பாரு? முந்திரி கொட்டை. பேதுரு எப்படி இருப்பாரு? எல்லாத்துக்கும் முந்துருவாரு. நம்ம அதுதான் இருக்கிறோம், முந்துரும். எதில் முந்துறோம்னு தெரியல. ஒருங்க பேசிட்டா அங்கே யோசிக்க மாட்டோம். ஏன் பேசுகிறாங்க, எதுக்கு பேசுகிறாங்க, ஏன் பிரசங்கம் பண்ணுறாங்க, எதுக்காக இந்த பிரசங்கம் வருது, நமக்கு ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு என்ன நன்மையாகவே இதை நம்ம எடுக்கணும். ஆனால் இன்னைக்கு பிரசங்கம் பண்ணும்போது என்ன சொல்கிறாங்க? இது இன்னைக்கு நமக்காகத்தான் வச்சாரு, வேணும்னே பேசினார். யூதர்கள் இப்படி தான் இருந்தாங்க. தேவனுடைய வார்த்தையை அவங்க கேட்கும் போதெல்லாம் என்ன செஞ்சாங்க? இப்படி தான் இருந்தாங்க. எல்லாத்துக்கும் அவரை குற்றம் கண்டுபிடிக்கணும், குறை கண்டுபிடிக்கணும். இதற்காக ஒரு டீம் ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. போய் பார்த்து கேட்டுட்டு வாங்க, அவர் என்ன சொல்கிறார் கேட்டுட்டு வாங்க. தான் போகாட்டாலும் ஒரு கூட்டத்தை என்ன செய்தாங்க? அனுப்பி வச்சாங்க. சாந்தம், தேவனுடைய சாந்தம் நம்ம மூலமாக இந்த உலகத்துக்கு என்ன செய்யணும்? வெளிப்படணும்னு இயேசு என்ன செய்கிறாரு? விரும்புகிறார். அன்றைக்கு உணர்வு இல்லாமல் இருந்தாங்க. அதனால் பூமிக்கு இந்த இயேசு வந்ததுக்கு காரணமே இதுதான். அடுத்த கட்டத்துக்கு போகும்போது 4வது வசனத்தில் வாசிக்கும் போது, துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் என்ன செய்வார்கள்? ஆறுதல் அடைவார்கள். ஐயா, பூமியில் நீங்கள் எவ்வளவு துயரப்பட்டாலும் ஆண்டவர் உங்களை ஆறுதல்படுத்த ஆயத்தமாக இருக்கிறார். ஆமென், அல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலே பயங்கரமான வேதனையும் துக்கத்தையும் என்ன செய்தார்கள்? அனுபவித்தார்கள். எப்படிப்பட்ட வேதனை தெரியுமா? மண்ணு சுமக்கணும். அந்த சொல்லைக்கு
வைக்கோல் கொடுக்கணும், ஆனா வைக்கோல் என்ன செய்ய மாட்டான், கொடுக்க மாட்டான். இப்படி ஆலோட்டிகளை வைத்து எகிப்தின் ராஜா இஸ்ரவேல் ஜனங்களை கொடுமையாய் கொடுமைப்படுத்தினார்கள். இந்த கொடுமை, இந்த வேதனை, இந்த துக்கம், இந்த பாரம் எங்க போச்சான்? தேவ சமூகத்தில் எட்டினதாம். ஆமே ஆமே அல்லேலூயா. எங்க போய் எட்டிச்சு? தேவ சமூகத்தில் எட்டிச்சு. அதான் கர்த்தர் சொல்றாரு, நான் அவர்கள் படுகிற வேதனையை பார்க்கவே பார்த்தேன். நான் பார்த்துட்டேன், அவங்க வேதனையை நான் கேட்டுட்டேன். மோசே, நீ நிசி உன் ஜனத்தை நிசி மீட்டு கொண்டு வா. வேடிக்கை பார்க்கிற தேவன் அல்ல, துயரப்படுகிறவர்களோடு அதற்கு உற்ற நண்பர்களை அனுப்பி ஆறுதல் படுத்தி அவர்களை வழி நடத்துகிற கர்த்தர். ஆமே அல்லேலூயா அல்லேலூயா. அப்ப அவங்களுக்கு என்ன கொடுக்கிறார்? ஆறுதல் தர. சுமந்துட்டு போறாங்க. இந்த ஜனங்களுக்கு புரிய மாட்டுக்கு. அவங்க 40 வருடமா காலு வீங்கல, செருப்பு நிச்சயல, தேல நடந்தா தானே தெரியும். நடக்காம சுமந்துட்டு போறாராம். ஆமே. வஸ்திரம் நிச்சயல, பழமையாகல. எவ்வளவு மகிமை தெரியுமா? இவ்வளவு நாளும் துக்கத்தையும் வேதனையும் சஞ்சலத்தையும் சுமந்தவங்களுக்கு கிடைத்த ஒரு பாக்கியத்தை பாருங்க. ஆறுதல் அடைவார்கள். சரியா? சரி. அடுத்து 5வது வசனத்தில் அவர் சொன்னாரு, அவர்கள் பூமியை சுதந்தரித்துக் கொள்வார்கள். இதுதான் நம்ம முதலே வார்த்தானே. 5 3 வந்து ஆவியில் எளிமையில். ஆவியிலே எளிமையுள்ளவர்கள் பாக்கியவான்கள். ஆவியிலே நம்ம எப்படி இருக்கணும்? இயேசுவை போல எளிமையா இருக்கு. அது நான் போன தடவை என்ன செஞ்சேன், உங்களுக்கு பேசிட்டேன். இப்ப 6க்கு வாங்க. நீதி மேல் பசிதாகம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் திருப்தி அடைவார்கள். நமக்கு எப்படி இருக்கணும்? நீதி மேல என்ன இருக்கணும்? பசிதாக இருக்கணும். இன்னைக்கு நீதி இருக்காங்க? சொல்லுங்க, நீதி இருக்கா? திருச்சபையில் நீதி இல்லைங்க. நீதிக்கு நேரா பேசுறதுக்கு ஆளே கிடையாதுங்க. பணம் கொடுத்தா அதுக்கு ஒரு பேச்சு, வசதி உள்ளவங்கன்னா அதுக்கு ஒரு பேச்சு, படிச்சவங்கன்னா அவங்களுக்கு ஒரு பேச்சு. இது இந்த பழமொழி சொல்லுவாங்கல்ல, பச்சவந்தி. பச்சவந்தி பார்த்துருக்கீங்களா? அது எங்க போய் உட்காருதோ அதுக்கு தகுந்த நேரம் நிச்சயமா மாறுமா. பச்சை மரத்தில் போய் உட்கார்ந்தா அது எப்படி தெரியும்? பச்சை தெரியும். ஒரு நல்ல கருப்பா ஒரு பாறையில் போய் உட்காந்துச்சுன்னா அது எப்படி தெரியும்? கருப்பா தெரியும். இப்போ ஊழியக்காரங்களுடைய நிலைமை எப்படி ஆயிடுச்சு? பச்சவந்தியா மாறிடுச்சு. ஏன்னா அவன் பணம் கொடுக்க மாட்டான், கண்டிச்சா காணிக்க நிறுத்திடுவான். காணிக்க வந்து ஒருவங்க கொடுக்கிறதும் கொடுக்காதும் யார்கிட்ட இருக்கு? எங்க இருக்கு? கர்த்தர்கிட்ட இருக்குங்க. அவர் நினைச்சா இப்பயே சூட்டு கேஸா இங்க கொண்டு வந்து நிச்சய முடியும், வைக்க முடியும். மீனின் வாயில இருக்கிற பணம் மனுஷனுக்கு தெரிஞ்சா ஏன் கர்த்தருக்கு எப்படி தெரிஞ்சு? கர்த்தருக்கு தெரிஞ்சா இல்லையா? தெரிஞ்சுல. அவர் சொன்னார்ல, பேதுருவை கேட்டார்ல, பேதுருவே டாக்ஸி யாரு கட்டுறா? உனக்கு எனக்கு பிள்ளைகளா இல்ல சொந்தக்காரங்க யாரோ கட்டுறாங்களா? சொந்தக்காரங்க கட்டுறாங்க. இல்ல 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 வேண்டாம், அவங்களுக்கு நம்ம இடர்கள் யாருக்கும் இடரா இருந்துச்சு கூடாது, இருக்கக்கூடாது. நீ போ, தூண்டில கொண்டு வா, போடு. அதில் முதல்ல ஒரு மீன் நிச்சயம் வரும். அதை வாயை நிச்சய பிளந்து பாரு, அதில் ஒரு வெள்ளி காசு நிச்சயம் இருக்கும். அதை கொண்டு போய் உனக்கும் எனக்கும் டாக்ஸ் கட்டிடு. ஆமென் அல்லேலூயா.
அப்போ நான் நினைக்கிறேன் லைஃப் டாக்ஸி தான் கட்டியிருப்பார்னு நினைக்கிறேன். அல்லேலூயா. வருஷம் வருஷம் கட்டுறதுக்கு பதில் எத்தனை வருஷத்துக்கு அப்படின்னு என்ன செஞ்சிருப்பாங்க, கட்டியிருப்பாங்களா இருக்கும். ஆனா இது நல்லா புரிஞ்சுக்கோங்க, பணம் தேவன் கொடுக்க முடியும். ஆனா அந்த பணத்தை நாம கையால தெரியணும். ஆமென். அல்லேலூயா. பணத்தை என்ன செய்ய தெரியணும், கையால தெரியணும். சிலவற்ற பணம் போச்சுன்னா எப்ப பார்த்தாலும் ஹோட்டல்லே வாங்கி சாப்பிடுவாங்க, வீட்டில் ஆக்கிய சாப்பிட மாட்டாங்க. அப்ப அவங்களுக்கு என்ன தெரியல, பணத்தை கையால தெரியல. சில பேர் பணம் போனோன்னு சில பெண்களையும் கூட்டிட்டு அலைவாங்க, பார்த்திருப்பீங்க. பணக்காரையா, சொத்துக்காரையா, அதனால அவனுக்கு என்ன செய்யணும்னு என்ன செய்யல தெரியல, அதனாலதான் இப்படி நடக்கிறான் அப்படின்னு சொல்லுவாங்க. கேட்டிருப்பீங்களா இல்லையா? பணம் என்ன செய்யணும் தெரியல, கையால தெரியல. பணம் நிறைய வரும். ஊழியக்காரங்கிட்டையானாலும் சரி, உலக பிராரமான ஒரு மனுஷனாலும் சரி, பணத்தை கையாளும் முறை ஒன்று இருக்குங்க. அது சரியா கையாளலாம், அது உங்களுக்கு தரித்திரத்தில் கொண்டு என்ன செஞ்சிடும், விட்டுரும். பணத்தை கையாளும் முறை ரொம்ப அவசியம். அதை குறித்து வேத வசனம் அழகா சொல்றது. ஒரு மனிதன் ஒரு வீடை கட்டும் போது அந்த வீட்டுடைய எவ்வளவு ஆகும்னு உட்கார்ந்து நிச்சயப்படுவான், திட்டமிடுவான், கணக்கிடுவான். பேஸ்மட்டத்துக்கு குழி தோன்றது, பேஸ்மட்டத்துக்கு மேலே ஒரு பெல்ட்டு, அப்புறம் செங்கல், அப்புறம் மேலே ஒரு லாப்டு பெல்ட்டு, அதற்கு மேலே காங்கிரீட். இப்படி ஒவ்வொன்றுக்கும் என்ன செய்வான், திட்டமிடுவான், கணக்கிடுவான். கட்ட முடியுமா, கட்ட முடியாதா? எவ்வளவு அழகா சொல்லி இருக்குன்னு பார்த்தீங்களா வேதவசனம். தம்பி, நாங்க பேசி முடிச்சுட்டு நீ பேசு, நாங்க கேட்கிறோம். சோத்திரம். நான் பேசி முடிச்சுட்டு நீ பேசுனா நாங்க கேட்கிறோம். சரி, இப்போ திட்டமிடுகிறாங்க. இதுதாங்க இன்னைக்கு சபைகள்ல என்ன இல்லைன்னா திட்டமிடுதல் இல்லை. இப்ப நான் சொல்றேன், இதெல்லாம் எதுக்கு பாஸ், இதெல்லாம் எங்களுக்கு தெரியாதா? வேத வாசிக்க எங்களுக்கு தெரியாதா பாஸ்? இதுக்கெல்லாம் எங்களுக்கு சொல்லணுமா? நிறைய பேருக்கு அப்படியெல்லாம் என்ன செய்யும் தோணும். வருமா வராதா? இந்த என்ன வருமா வராதா? என்ன புதுசா இவர் என்ன புதுசு ஒரு புதுசா ஒன்று கொண்டு வராரா அப்படின்னு நினைப்பாங்க. பணம் எப்படி திட்டமிடுகிறோமோ நேரம் அப்படி திட்டமிடப்பட வேண்டும். ஆமென். அல்லேலூயா. நேரம் நிச்சயப்படணும், திட்டமிடப்படணும். ஒரு மனிதனுக்கு உறங்க நேரம் 8 ஹவர், சில பேர் 6 மணி நேரம் உறங்கினா போதும். இந்த டயத்தை நம்ம ஃபாலோ பண்ணணும். ஆமென். அல்லேலூயா. சோத்திரம். எப்பவும் உறங்கிட்டு இருந்தா எப்படி இருக்கும், தரித்திரம். கையை மடக்கி இன்னும் கொஞ்சம் உறங்கட்டும், இன்னும் கொஞ்சம் உறங்கட்டும். அதுவும் கூட அதுல என்ன சொல்லி இருக்குன்னா, அவன் அந்த பொருளை வாங்கிட்டு வந்ததை கூட சமைச்சு கூட நிச்சய மாட்டான். அது எவ்வளவு தெளிவா சொல்லி இருக்குல்ல. சோமரித்தன அது ஒரு பிசாசினுடைய தந்திரகரம். அதற்கு என்ன செய்யக்கூடாது, இடம் கொடுக்க கூடாது. நல்லா கவனிக்கணும். அப்ப நீதி சபையில கூடி வருகிற இடங்கள்ல விசுவாச மக்கள்ல இல்லை, நீதி இல்லை. நீதியை பத்தி நீங்க பேச முடியாது, சபையில பேச முடியாது. நீதி மேல நமக்கு என்ன இருக்கணும், பசி, தாகம். அவரு ஒரு சில இடத்துல அவர் நீதியை எப்படி வச்சிருக்கிறான், சால்வையை போல என்ன செஞ்சிருக்கிறாரா, போர்த்திருக்கார்.
இந்த நீதியை வச்சுதான் நமக்கு தீர்ப்பே கொடுக்கிறார். அவர் எப்படி வர்றாருன்னா, இப்போக்கி அவர் அட்வொகேட் மாதிரி பரிந்து பேசுகிற தேவனா இருக்கிறார். இனி அவர் யாரா மாற போறாரு? நியாயாதிபதியா மாற போறார். ஜட்ஜ்மென்ட் கொடுக்கிறவரா மாறுறாரு. அந்த நேரம் நமக்கு என்ன கிடைக்காது? பரிந்து பேசுதல் கிடைக்காது. நம்ம போய் உமக்கு தெரியுமேன்னு அப்படி போய் என்ன செய்ய முடியாது, சொல்ல முடியாது. அவருக்கு முன்பாக எத்தனை உலகத்தில் சட்ட புக்கு இருக்கோ அத்தனை சட்ட புக்கு தேவனிடத்திலையும் இருக்கு. ஆமென், அல்லேலூயா. இப்போ உலகத்தில் சிவிலுக்குன்னு ஒரு சட்ட புக்கு இருக்கு, கிரிமினலுக்குன்னு ஒரு சட்ட புக்கு இருக்கு, விபத்துக்குன்னு ஒரு சட்ட புக்கு இருக்கு, போக்குவரத்து துறைனா அதுக்கு ஒரு சட்ட புக்கு இருக்கு. புரிஞ்சுக்கோங்க. அப்போ திருமணம் ஆச்சுன்னா அதுக்கு ஒரு சட்ட புக்கு இருக்கு. எல்லாத்துக்கும் ஒரு நம்பர் கொடுத்து சட்டம் அதுக்குன்னு என்ன செய்யப்பட்டிருக்கு, இயற்றப்பட்டிருக்கு. அது எல்லாமே பைபிள்லயும் இருக்கு. இந்த உலகத்தில் இருக்கிற அத்தனை சட்ட புக்கும் இங்கதான் இருக்கு. பட் இதை சுருக்கி இருக்கு, அதை கொஞ்சம் விரிச்சு என்ன செஞ்சிருக்காங்க, எழுதி இருக்காங்க. புரிஞ்சிட்டீங்களா? ஒரு கல்லை மாற்றினா அதுக்கு ஒரு சட்டம் இருக்கு, பைபிளில் இருக்கு. ஒருத்தனுடைய எல்லையில் உன் கல்லை என்ன செய்யாத, ஒட்டி போடாத, நிலை அந்த கல் எல்லை கல்லை என்ன செய்யணும், மாற்றக்கூடாதுன்னு சொல்லியிருக்கு. அவன் சபிக்கப்பட்டவன் சொல்லியிருக்கு. புரிஞ்சா? எல்லாமே சட்ட புக்கு தான். பட் இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா புக்கும் தீர்ப்புக்கு என்ன செய்யுது, உதவுது. சில பேர் டைவர்ஸ் கேஸுக்கு போகிறாங்க, அந்த சட்ட புக்கு அவங்களுக்கு என்ன செய்யுது, உதவுது. போலீஸ் அதில் என்ன செய்யக்கூடாது, தலையிடக்கூடாது. எதில்? ஃபேமிலி. இதில் நீங்கள் ஃபேமிலி பிரச்சனைன்னு போலீஸ் ஸ்டேஷன் போனீங்கன்னா அவங்க என்ன செய்ய மாட்டாங்க, கூடுமான வரைக்கும் சேர்த்து வைக்க பார்ப்பாங்க, இல்லைன்னா நீங்கள் கோர்ட்டுக்கு பார்த்துக்கோங்கன்றுவாங்க. கோர்ட்டுக்கு தான் போகணும், அதுதான் ரூல்ஸு. அதனால் அதில் தலையிட மாட்டாங்க. இப்போ நீங்கள் சிவில் நில பிரச்சனைக்கு போகிறீங்கன்னு வச்சுக்கோங்க, அங்கே போய் இல்லையா நாங்கள் கோர்ட்டில் இது நடக்குன்னா ஒன்று அதில் தலையிட மாட்டாங்க. சில இதுகள்லாம் இருக்க ரூல்ஸ் இருக்கு. இது உலகம். இதே போல் நம்முடைய வாழ்க்கையை தேவனுடைய சமூகத்தில் அங்கே ஒரு காரியம் இருக்குது. என்ன காரியம் இருக்குன்னா, அவருக்கு முன்பாக அத்தனை சட்ட புத்தகமும் திறக்கப்படுகிறது. ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. நாம போய் அவருக்கு முன்பாக என்ன செய்கிறோம், நிற்கிறோம். நமக்கு அங்க அட்வொகேட் எல்லாம் வரமாட்டாங்க, இங்க வருவாங்க. வக்கீல் நம்ம பணம் கொடுத்தா வருவாங்க, அங்க பணம் கொடுத்தாலும் ஆள் வராது. அங்க அவருக்கு முன்பாக நம்ம நிற்போம். அங்க நிற்கும் போது நாம பிறந்ததுல இருந்து நம்முடைய வாழ்க்கை முடிகிறது வரைக்கும் அங்க ஒரு ஸ்கிரீன் என்ன செய்யும், தெரியும், ஓப்பனா தெரியும். ஏமாத்தினமா, பொய் சொன்னமா, நேரத்தை வீணடிச்சோமா, ஜோமன்னமா, ஜோமன் நேரத்தில் கண்ணை திறந்து பார்த்துட்டு கமாண்ட் பண்ணமா, இது எல்லாமே ஓடுங்க. கொலை செஞ்சதுலேருந்து ஏமாத்தினது எல்லாம் A to Z வரைக்குங்க. அதாங்க அவங்களுக்கு முடிவு. சில ஞாபக புஸ்தகம்னு ஒரு இருக்கு, ஒவ்வொன்றுக்கும் ஒரு புத்தகம் நிச்சயத்தை பைபிள்ல இருக்கு. சாட்சியா யாரெல்லாம் கூப்பிடுவார்னா, நீங்க ஞானஸ்நானம் எடுத்த தண்ணீரை கூப்பிடுவார், பரிசுத்த ஆவியானவரை கூப்பிடுவார், வார்த்தை நிச்சயப்படும் வந்து சாட்சி சொல்லும். அப்புறம் இந்த சுவரு வந்து நிச்சயமா சாட்சி சொல்லுமா. பறவைகள் ராத்திரில எல்லாம் பேசாதீங்க யாரையும், அந்த பறவை கொண்டு போய் என்ன செஞ்சிருமா, சொல்லிருமா. ராத்திரில நமக்கு தெரியாது இல்லையா, அதனாலதான் பழமொழி சொல்றாங்க, பகல்ல நிசி பார்த்து பேசு, ராத்திரில தானே நிச்சயாத பேசாத. ஒரு பழமொழி இருக்கா இல்லையா? இருக்கு. நீங்க ராத்திரில நீங்க என்ன பேசினாலும் ஒரு பறவை இருக்கான், அந்த பறவை போய் உன்னை பத்தி பேசுறான்னு சொல்லிடுமா. நீங்க பைபிள்ல படிச்சிருக்கீங்களா?
ஒரு மனுஷனுக்கு ஒரு பறவை போய் எரி செய்யுது, உதவி செய்யுது. உன்னை பத்தி தான் அப்படி பேசுறாங்க. எப்படி தெரியும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். இவங்களுக்கு எப்படி தெரியும்? அதாங்க பறவை வந்து என்ன செஞ்சிருச்சு, சொல்லிட்டு போச்சே. இப்ப எல்லாவற்றையும் கர்த்தர் கூப்பிடுவார். அப்ப நம்ம என்ன செய்ய முடியாது, தப்பிக்கொள்ள முடியாது. இதுல 1-2 வசனத்தை மட்டும் வாசிங்க, நம்ம ராபஜனத்துக்கு நேரா போவோம். எரேமியா 23:6 நீதிக்கு 6வது வசனத்துக்கு. எரேமியா 23:6 அவர் நாட்களில் யூதா ரட்சிக்கப்படும், இஸ்ரவேல் சுகமாய் வாசம் பண்ணும், இஸ்ரவேல் சுகமாய் வாசம் பண்ணுவான். அவருக்கு இடும் நாமம், அவருக்கு இடுகிற நாமம் நமது நீதியாய் இருக்கிற கர்த்தர் என்பதே. எப்படி, என்னதா? நீதியாய் இருக்கிற அவருடைய நாமம். அவர் நீதியாய் இருக்கிற கர்த்தருங்க. நம்ம ஆராதிக்கிறவர் யாரை ஆராதிக்கிறோம்னா, நீதியாய் இருக்கிற கர்த்தரை ஆராதிக்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா, சோதரா. அது ஒரு பேரா, அது ஒரு பேரு. அப்போ அந்த தேவனை ஆராதிக்கிற பிள்ளைங்க, அந்த தேவனை அண்டிக் கொள்ளுகிற பிள்ளைங்க எப்படி நடக்கணும்? நீதியா நடக்கணும். இன்னைக்கு நீதியா நடக்கிறாங்களா? இல்ல. ஒரு காலத்துல, முன்காலத்துல, ஒரு 30 ஆண்டுகளுக்கு முன்பு இல்ல 40 ஆண்டுகளுக்கு முன்பு வெள்ளை பேப்பர்ல ஒரு மனிதன் எழுதி கொடுத்தா அந்த எழுத்து எப்படி இருக்கும்? செல்லுபடியா இருக்கும். சத்தியத்துக்கு கட்டுப்பட்ட மாதிரி இருப்பாங்க மனிதர்கள். அந்த நாட்கள்ல 40 வருடங்களுக்கு முன்பு, 50 வருடங்களுக்கு முன்பு ஒரு மனிதன்ட்ட ஒரு 10,000 ரூபாய் கொடுத்தீங்கன்னா, அவங்க காலம், ஒருவேளை அவங்க காலம் தவறிடுச்சு அப்படின்னா, அவன் கொண்டு வந்து, எப்பா உங்க வீட்டில் உங்க அம்மா உங்க அப்பா என்ன செஞ்சாங்க, கொடுத்து வச்சாங்கப்பா, இந்தா அப்படின்னு கொடுப்பாங்க. இன்னைக்கு கொடுப்பாங்களா? வாங்கினதுட்டே வந்துட்டேன், எங்க வாங்கினேன் சொல்றவங்க நிறைய பேர். நீ செய்யறது செஞ்சு பாரு, எங்க வரைக்கும் போய் போ. எப்படி சொல்றாங்க தெரியுமா? யோசித்து பாருங்க. நம்ம நிறைய பேர் பணத்தை கொடுத்துட்டு என்ன செஞ்சிருக்கோம்? ஏமாந்துருக்கிறோம். லட்சங்களை கொடுத்து ஏமாந்தவங்க, கோடியை கொடுத்து ஏமாந்தவங்களும் இருக்கிறாங்க. இப்போ உள்ள காலம் எப்படி இருக்கு? ஒரு காலம் அப்படி இருந்துச்சு. முன்காலம் கொஞ்சம் மனச்சாட்சி இருந்துச்சுங்க. இப்போ மனச்சாட்சியே இல்லைங்க, மனச்சாட்சியே இல்லைங்க. ஒரு பேப்பர்ல எழுதி கொடுத்தா கூட அதுக்கு மதிப்பு இருந்துச்சு. அன்னைக்கு அது கூட என்ன இல்லை, பத்திரத்தில் எதுனா கூட அது என்ன இல்லாமல் போயிருது, செல்லாம போயிருது. யோசித்து பாருங்க. அவர் நாமம் நீதியின் நாமம். இன்னொரு வசனம் வாசிங்க, சங்கீதம் 48:10. சங்கீதம் 48:10. தேவனே உமது நாமம் விளங்குகிறது போல உமது புகழ்ச்சியும் பூமியின் கடையாந்தரங்கள் பரியந்தமும், பூமியினுடைய கடைசி பரியந்தமும் விளங்குகிறது. உமது வலது கரம் நீதியால் நிறைந்திருக்கிறது. உம்முடைய வலது கரம் எதனால நிறைந்திருக்கு? நீதியினால் நிறைந்திருக்கு. ஆமென், ஆமென், அல்லேலூயா. ஆண்டவருடைய வலது கரம் எதுல நிறைந்திருக்கு? நீதியிலே நிறைந்திருக்குங்க. அதனாலதான் அவர் சொல்றாரு, நீதி மேல் பசிதாகம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள். அவங்க என்ன செய்வாங்களாம்? திருப்தி அடைவார்கள். நீதியின்படி நடந்தா திருப்திங்க, திருப்தி. அதனால ஆண்டவர் இந்த பூமியில மனுஷங்கள்கிட்ட எதிர்பார்க்கிறது என்னன்னா, இயேசு எதிர்பார்க்கிறது என்னன்னா, இதெல்லாம் எதிர்பார்க்கிறார். இயேசு எதிர்பார்க்கிறது என்ன?
ஆவியிலே எளிமையை எதிர்பார்க்கிறார். அப்புறம் துயரப்படுகிறவங்கள ஆறுதல் படுத்தன்னு பார்க்குறாரு. அப்புறம் சாந்த குணம் உள்ளவங்கள என்ன செய்யறாரு பார்க்குறாரு. அப்புறம் நீதி பார்க்குறாரு. சரியா? இதெல்லாம் மனுஷர்களிடத்துல எதிர்பார்க்கிறார். ஆனால் இந்த காரியமெல்லாம் யார்கிட்ட இருக்காதுன்னா உணர்வு இல்லாதவன்ட்ட என்ன செய்யாமது இருக்காது. உணர்வு உள்ளவன் உண்டோ என்று பூமியில கர்த்தர் கண்ணோக்கி பார்த்து, அப்ப உணர்வு உள்ளவன் இல்லை என்று சொல்லிதான் இயேசுவானவர் இந்த பூமிக்கு என்ன செஞ்சாரு கலந்தார். பூமியில நன்மை செய்கிற ஒருவனாகிலும் இல்லை. நம்ம நன்மைனா என்ன நன்மை என்ன நினைச்சிடோம்னா, நன்மை என்று சொன்னோன்னு பணம் கொடுக்கிறது, பொருள் கொடுக்கிறது, அதுவல்ல நன்மை. வேதத்தின்படி இதுதான் நன்மை. ஆவியில எளிமை இது ஒரு நன்மை. ஆமாங்க, இதெல்லாம் நன்மையில வருது. நம்ம நினைக்கிறோம்னா தான தர்மம் பண்ணினா நன்மை, ஒருவங்களுக்கு உதவி செய்தால் நன்மை, அது நினைக்கிறோம். அதுவல்ல நன்மை. நன்மை என்பது நம்ம ஆவியிலே எளிமையா இருப்பது. சோதர சில பேர் பார்த்துருக்கீங்களா, லட்சாதிபதியா இருப்பான், ஆனா அவன் எப்படி இருப்பான்? எளிமையா இருப்பான். எனக்கு தெரியும் ஒரு போலீஸ்காரர், டிராபிக் போலீஸ், அவர் சிபிஎன் சர்ச்சுக்கு போவார். நாங்கள்லாம் உட்காந்து பேசுவோம். சனிக்கிழமையே டியூட்டியில் இருக்கும்போதே ஊடால போவார் அந்த சர்ச்சுக்கு. போயிட்டு விறகு கோடாரியை வச்சு விறகு கீறி போடுவார். ஞாயிற்றுக்கிழமை அங்கே உணவு என்ன செய்யப்படும்? சமைக்கப்படும். விறகு கீறுவாருங்க. அப்புறம் என்ன செய்வார் அப்படின்னா, அந்த ஞாயிற்றுக்கிழமை எல்லாரும் சாப்பிட்றாங்க இல்லையா, அந்த பார்த்தத்தை கழுவுவாராம். இதெல்லாம் அவர் சொல்லலை, அந்த சர்ச்சுக்கு போன ஒரு பிரதர் என்கிட்ட என்ன செய்கிறாரு, அவரை உட்கார வச்சு சொன்னார். ஆமே அல்லேலூயா. நாங்கள் ஒரு சர்ச்சில் இருந்தோம். இதுக்கு முன்னே ஒரு சர்ச்சில் இருந்தோம், திருநெல்வேலி சைடில். பணக்காரங்க தாங்க வேலை செய்வாங்க, வேற மக்கள்லாம் என்ன செய்ய மாட்டாங்க, வேலை செய்ய மாட்டாங்க. பணக்காரன் தாங்க. காய் வெட்டுறது, அரிசி எடுக்கிறது, காய் வாங்க போகிறது, சமையலை பொங்குன அந்த சமையலை பொங்குனதை கொண்டு போய் சர்வே பண்ணுறது, பாத்திரம் விளக்குறது. நான் தான் டிவி டீமா பிரித்து விட்டேன். பணக்காரங்களும் ஏழையும், பணக்காரங்களும் ஏழையும். என் காலம் அந்த சர்ச்சு பொற்காலமாக இருந்துச்சு. இன்னைக்கு அந்த சர்ச்சுக்கு நான் போகிறேன், வர்றேன், எல்லா விஷயத்துக்கும் போகிறேன், எல்லா விஷயத்துக்கும் வர்றேன், அவங்களும் வர்றாங்க. ஆமென் அல்லேலூயா. பாகுபாடு பார்க்காத ஒரு ஊழியக்காரன் இவர் தான். இது எப்படி எனக்கு தெரியும்னா, அங்கே இருந்த ஏழ்மையான விசுவாசி சொல்கிறாரு, பாஸ்டர் இதுக்கு முன்னெல்லாம் இப்படிலாம் யாரும் செய்ய மாட்டாங்க, நீங்கள் சீட்டு போட்டு நல்லா எழுதி இன்னார் முதல் நாள் ஒர்க்கு, ரெண்டாவது நாள் ஒர்க்கு, மூணாவது நாள் ஒர்க்கு அப்படின்னு சொல்லி போட்டிங்களா, இப்போ சூப்பராக இருக்குது, எங்களுக்கெல்லாம் ஏற்றத்தாழ்வே இல்லை, நாங்கள் ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறோம் பாஸ்டர், அவங்கள கண்டாலே நாங்கள் ஒதுங்கிடுவோம், என்னமோ சொல்லிடுவாங்களோன்னு. அந்த பணக்காரங்களோடு சேர்ந்து நாங்கள் போய் உட்காந்து வேலை செய்வது எங்களுக்கு எப்படி இருக்குது, மனசு கஷ்டமாக இருக்குது. ஆனால் நீங்கள் அந்த மனசு கஷ்டத்தை என்ன செஞ்சீங்க, மாற்றி போட்டீங்க. எங்களுக்கு இப்போ அவங்களோடு சேர்ந்து நாங்கள் அவங்கள புரிகிறதுக்கு, அவங்க எங்களை புரிவதுக்கு எப்படி இருக்கு, ஒரு நல்ல ஏதுவாக இருக்கு. இதுதாங்க, இதுதான் நம்முடைய வாழ்க்கையில் தேவன் எதிர்பார்க்கிறது என்னன்னா, நம்ம எல்லாரும் நீதியை சுமந்தவர்களாக இருக்க வேண்டும். அல்லேலூயா அல்லேலூயா. நம்ம எல்லாரும் எழுந்திருப்போம். ஆயத்தமானவர்கள் எல்லாரும் பந்திக்கு நான் ஆயத்தமாக வந்திருக்கிறேன் என்று சொல்லுகிறவர்கள் அத்தனை பேரும் பந்திக்கு முன்பாக வாங்க. ஆமென் ஸ்தோத்திரம். ஒப்பு கொடுத்தீரையா உம்மையே எனக்காக உலகின் ரட்சகர்